என்னை கை நீட்டி அடிக்கணும் உரிமை கிடையாது. இது என் புருஷர்களோட எனக்கும் சொந்தம். என்ன ஏற்றி நீ போன்ற புருஷர்களோட பழமொழி சொன்ன மாதிரி நல்லா இருக்குது நாயனாங்களமா இவன் சேலையில் ஓட்டின சாயன்னு சொன்ன கதையா? இவன் நல்ல நாயை பேசிட்டு வந்துட்டாலே தெரியுமா? அடி அரியர் மலை சுரியர் வச்சாங்களா? அடி அரியர் மலை சுரியர் வச்சாங்களா? அவருக்கு 5 மலை போச்சு. பசும்பு கல்லிக்கு பாம்பு கடிச்சுதா பார்க்க போனவளுக்கு சேலு 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 கடிச்சுதா. விரவடிக்கு போனாலாம் விரவடிக்கு போனா கத்தாவளுக்கு அப்படி புதுசா போட்டாளா தோடு, புரச போட்டாளா இத்தாசோடு சூடுனாங்களா? பொம்பளை மானங்கிட்ட சொன்னாங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சானா ரெக்கங்கிட்ட கோமாளி வேடி ஏறி பார்த்த கணக்கா பேசுறாங்க. அரைப்படி ஆரியத்தை அணைச்சுக்கிட்டு அரைச்சா அதுக்கு 2 ஒரு பசுப்புகளுக்கு பாம்பு கடிச்சதுனா பாக்கிறவங்களுக்கு சேறு கடிச்சதுனா அதான் சொன்னாங்க. கோழி கொக்குன்னு தம்பி புண்ட பக்குன்னு அடி போடி அடி 10 கட்டி விளக்க மாற பரண வீதி வச்சிருக்க அடி எடுத்து அடிக்க போறடி சவுத்தியாலே எவ்வொரு கூத்தியாலே உன்னை எடுத்து ஆடிக்க போறேன். இதுக்கு மேல சீப்பட்டு போய் வந்து அஜித் கூத்திய போடவே நீயே வச்சு நீதி கேட்க வந்து ஒரு பொம்பளைய வீதியில் நிக்க வச்சு பாருடி நீதி கேட்க வந்து பொம்பளை வீதியில் நிக்க வச்சு கூதிர் மண்ணி போட்டு இப்படி அதாவது புடவை உருட்டு அவளை சும்மா விடலாமா? நம்மளை மாணவர்கள் செய்து விட்டால் இவளை சும்மா விடலாமா? அடி இனம் இல்லாம சதிகாரி பல்லுதான் பழிச்சுன்னு தெரியும். பல்லு அழக மலைங்க என் தங்கச்சி மயங்க ஒடியாந்துருச்சு. யா பாப்பா அங்க பாரு சிரிப்பு கலகல கலகலன்னு. என்னடி இந்த உலகத்தில் நான் தான் பெரியவள். ஆமா சக்தி இல்லையே சர்வம் இல்லையடி. இந்த கங்கை இல்லையே இந்த உலகமே இல்லையடி. அப்படியா? ஏண்டி இவளை சும்மா விடலாம்? சௌந்தரிய சும்மா விடலாமா? இவளை இந்த மாநகர சகலாத்தி மலுக்கு சகலாத்தி இவளை மயத்தெடுத்து மானபங்கம் படுத்தி இவளை கூந்தால் எடுத்து இவளை கோட்டையில் நினைக்க வச்சு இவளை கூதின அருக்குல வாடி பார்க்கலாம். இப்படிதான் பொம்பளைங்க சரி எங்க வீட்டு பக்கம் சண்டை போட்டு இருந்தாங்க. சரியான சண்டை. நான் தினம் கூத்துக்கு போயிட்டு வந்து இவங்க ஓத்துறது தாங்கதான் முடியல. ஒரு நாள் என்ன பண்ணி விட்டேன், பொம்பளுக்கு 2 பொம்பளுக்கு மயத்தை புடிச்சு இங்கிட்டு அங்கிட்டு சண்டை போட்டு பிறண்டி கிடந்தாங்க. போன வேகத்துல அப்படியே கோப்புன்னு புடிச்ச பாரு. இல்ல பையன் அப்படியே சண்டை நின்று போச்சு. இப்ப நீ தினமும் பிடிக்கிறீனா? நாங்க தினமும் சண்டை போடுறீங்க. பிடிக்கிறது நான் ரெடியா இருப்பேன். உங்ககிட்ட ரெடி பேசி நான் தான் பெரிய உலகமே கிடையாது. சர்வமும் கிடையாது. சர்வம் சக்தி அடக்கிற நீ என்று அந்த கங்கை
அந்த சக்கலாத்தி முன்னாடி எனக்கு கை தொட்டு அடிச்சிட்டு இல்ல எனக்கு இருக்கிற மரியாதை போச்சு, எனக்கு அவமானமாயி போச்சு, என்ன அசிங்கப்படுத்திட்டேன். அந்த தேவடி கூட கை வச்சு அடிச்சிட்டேன். இனிமேட்டு உங்க கூட நான் பொழைக்க மாட்டேன். நான் போறேன் எங்க அப்பா மூட்டு. நீயும் பொழப்பு சரி போயா. சும்மா சொன்னீங்க. சாகுல முன்னேறது பிரச்சனையா? இனிமேல் உனக்கு கை தொட்டு அடிக்கவே மாட்டேன். நான் எங்க தாய் வீட்டுக்கு போகிறேன். இது சாகுல முச்சாந்தா அது டீசல் முச்சி மாட்டிப்பா. என்ன இருக்கு பாரு சாமி. என்னது தண்ணி குடிக்கலாம். இது தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல, இது கோட்டை குடிக்கிறதுக்கு. ஏண்டி இந்த பழக்கம் எப்படி வந்து உனக்கு? சாமி இந்த அம்மா ஆத்தேர் சத்த காளிப்பட்டுக்கு போய் சாமி. எங்கடி போற? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இப்பதான் பரவாயில்ல, இப்ப டங்கு மாதிரி அங்க ஓடுறா. என்ன கை நீட்டு அடிக்கிறீங்க? இங்க பாரு, என்னடி சக்தி நான் தான் பெருசுன்னு சொல்ல அவகிட்ட. என்னது கங்கை நான் தான் பெருசு சொல்லுங்க. சக்தி நான் தான் பெருசு. நான் தான் பெரியவன். நான் தான் பெரியவன். நான் தான் பெரியவன். என்ன எங்கயா போயிட்டு வெட்டி போங்கடா. இத பாரியா, ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணா நமக்கு எந்த கண்ணுன்னு சொல்றது? ஒரு கண்ணு தான் வேணும். ஒரு மாப்பிள ஒரு கண்ணு குத்திக்கிட்டுமா? ஏன் மாப்பிள? மாப்பிளையா? இத்தனை ஆமா மாப்பிள, இத்தனை நாள பழைய சோறு இனிச்சுது, புது சோறு கசக்குச்சு. இப்ப இந்த தேவடி வந்தா புது சோறு இனிக்குது, பழைய சோறு கசக்குதாயா உனக்கு? பழைய சோறு கசக்குதா உனக்கு? இவங்க ரெண்டு பேருக்குமே இவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது. ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த சந்தேகம் எல்லாம் வந்துச்சு? இத பாரியா, பாரியா கைய உடைச்சிடாது. ஆனதுக்கு அப்புறம் இத்தனை ஆனதுக்கு அப்புறம் அம்மா கேள்வி பதில் சொல்லு. இத்தனை ஆனதுக்கு அப்புறம் இனிமேட்டு அவ எனக்கு வேண்டாம். அவ என் வாசல் நிக்க கூடாது. இது உன் வாசல். என் புருஷன் கட்டி வச்ச இடம். எந்திரி உனக்கு புருஷன் கையில உனக்கு புருஷன். அப்ப நான் பொண்டாட்டி கிடையாது. இது உங்க இடம் கிடையாதுல. இது கூத்தமலைய புதுக்கால அவங்க இடம். இப்ப மட்டும் தான் நம்ம இருக்க முடியும். இது கொங்காணிகர் இடமா கட்டி வேசப்பட்டு தள்ளாத்துற. இனிமேட்டு ஆனதுக்கு அப்புறம் 600 ஆனதுக்கு அப்புறம் அங்கராக்கு துரியானதுக்கு அப்புறம் ஆமா இனிமேட்டு இவ கூட பொழைக்க மாட்டேன். ஆமா இவ எனக்கு வேண்டாம். கூடாது. ஆமா டைவர்ஸ் உங்களோட டைவர்ஸ். இனிமேட்டு உன் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உங்களோட டைவர்ஸ். அந்த தேவடிய சுமார் வெங்கட்டு கூட போய் கள்ளத்தரமா நான் மாசமுத்திர பஸ் ஸ்டாண்ட் நான் தாபாக்கு பின்னாடி பாட்டில் முடிக்காத பொழைச்சுக்கிறேன். பாட்டில் முச்சுமா நான் வேணும்னா இனிமேட்டு நான் வேணும்னா அவ வீட்டுக்கு நீ போக கூடாது. அவதான் நானா கோட்டை தாண்டி போயிட்ட மொண்டி போகுது. அப்படின்னா அவ பேச்சை கேட்டு நீங்க அந்த பக்கம் நிக்கிறீங்க. அப்ப நான் உங்களுக்கு தேவை. நீதான் முக்கியம். இங்க ஒரு கால், இங்க ஒரு கால், இங்க ஒரு கால், உனக்கு ஒரு கால் இருக்குது. கம்முனு. அப்படியா? அந்த அருமை எடுத்துட்டு என்னடா பம்பாரு கால் எப்படி வச்சிருக்கிற? கால் எப்படி வச்சிருக்கிற? இங்க ஒரு கால், இங்க ஒரு கால். அவருக்கு ஏற்கனவே அது இல்ல. அது குஞ்சில பாரு. இனிமேட்டு இத்தனை ஆனதுக்கு அப்புறம் இனிமேட்டு என் வீட்டு வாசலுக்கு அவ வரக்கூடாது, அவ வீட்டு வாசலுக்கு நான் வரக்கூடாது. வீட்டுல அவ இருந்துக்கோங்க. எத்தனை ஆனாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீ முறப்படி எனக்கு தான் முத புரசேன். ஆமா சரி. நாளைக்கு நீ செத்தா கூட என் வீட்டுல தான் சாவணும். நீ என்னது? நீ செத்தா கூட என் வீட்டுல தான் சாவணும். நான் சாவணுமா? அப்படி செத்து போயிட்டுன்னா வச்சுக்கோ, உன் தலைமாட்டுல உட்காந்து அழுவுற உரிமை நீ என்ன தவிர வர எவளுக்கும் கொடுக்க கூடாது. சொல்லி கொடுப்பாங்க. ஒருவேளை என் புருஷன் நாளைக்கே செத்தா என் புருஷனுக்கு வெள்ளை சேலை கட்டி வீதியில அழுவுறது நான் தான் போவேன். ஏன்டி தாலி எடுத்து தவிட்டு பானையில போறது நான் தாண்டி போடுவேன். நான் பூவளிச்சு பொட்டளிச்சு நான் தாண்டி வெள்ளை சேலை கட்டி வீதியில போடி வெள்ளை சேலை கட்டின புருஷனுக்கு புள்ளா கோயில நான் தாண்டி சுத்துவேன். என் கொண்டவனத்துல இந்த காளியா கோயில நான் தாண்டி சுத்துவேன். அந்த உரிமை எனக்கு மட்டும் தாண்டி இருக்குது. சொல்லி முந்தாள் எடுத்து கை கொடுக்கறது நான் தான், ஒப்பாரி பாடுறது நான் தான், அழுவுறது நான் தான். தலைமாட்டுக்கு வந்து ஒப்பாரியா? இவளுக்கு ஒப்பாரி பாட தெரியுமா? இவளுக்கு ஒப்பாரி பாட தெரியுமா? பொச்சு கழுவு தெரியாது. நான் கொடுத்து எச்சப்பால புடிச்சு போயிருக்கேன். இவளுக்கு பாட்டு பாட தெரியுமா? தெரியாது. ஒப்பாரி எப்படி பாடணும் உனக்கு தெரியுமா? எப்படி பாடணும் தெரியுமா? இளவாசலுக்கு போயிருந்தாதானே தெரியும். இவ எந்த இளவாசலுக்கு போறா? எங்க போறா இவ? தேவடியா? ஓடுகாலி முண்டை ஓடிட்டேதான் கிடக்குறா. எந்திரிச்சு வாழ கந்தாய், எந்திரிச்சு வா. நீ அடிக்க மாட்டவா? எந்திரிச்சு வா. வாழ அடிக்க மாட்டா, அடிக்க மாட்டவா. நான் ஒப்பாரி மட்டும் பாடிட்டு வரவா. எந்திரிச்சு வா. நீ எந்திரி, நீ எந்திரிமா. நீ எந்திரில, நீ எந்திரில, நீ எந்திரி கந்தா. எந்திரி, எந்திரிச்சு வா. நீ நான் பாத்துக்கிறேன். டேய் டேய் நீ ரம்மா வர அடி உட்காடி அடில உட்காடி வைமா. உட்காடி வச்சு வாடா. ஒப்பாரி எப்படி வைக்கணும்? நானும் வச்ச சருண்டு
முக்காடு வச்சுட்டு தாயேரம்மா அம்மா நாதாவி நாதாவி நாதனமா உன்னிதிவே நதி உன்னிதிவே நீ வாங்கடிதிவே பொங்கி பாடுமா பாடு நாதனமா உன்னிதிவேமா நாதனமா உன்னிதிவே நதி நீ வாங்கடிதிவே சாகு நகி வந்தாங்க நகி வந்தாங்க வையாதி தேவன் நாதாவி நாதாவி நடிச்சு வந்தாங்க நாதாவி நாதாவி என்னடி பண்றீங்க நான் தாண்டி தாலி எடுப்பேன் நீ முதல்ல சாவு இவங்க ரெண்டு பேரும் யாரு ஒப்பாரு வைக்கிறேன் நான் பாக்குறேன் சாமி நான் செத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்கடி போலான்னு ஏன்னு கேக்குறா ஈஸ்வரன் செத்து போயிட்டா அவன் புருஷன் வச்சுக்கணும் அவருக்கு பையன் ஓஹோ ஏண்டி இவங்க ரெண்டு பேருக்கு இவ்வளவு மூளை கிடையாது உங்க ரெண்டு பேருக்கு எப்படி சந்தேகம் எப்படி வந்துச்சு சொல்றது பார்த்தா எனக்கு மூளை இல்லாதங்கறியா என்கிட்ட மூளை இல்லங்கறியா மூளை இருக்குது எங்க மூளை இருக்குது அடிக்கடியில மூளை இருக்குது 2 கிலோ அடிக்கடியில மூளையா யாரா ஆறறவன் நான் தாயா பெருசு நான் தாயா பெருசு நான் தான் பெருசு நான் என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை நான் பெருசா கங்காவா பெருசா அது தெரியாமலத்தான் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன கேட்ட உங்களுக்கு இங்க இருவரும் மனைவிகள் ஆமா இந்த 2 மனைவில யார் பெரியது என்று கேட்டேன் இது உனக்கு சந்தேகம் வந்துச்சு இல்ல ஆமா நேரடியா வந்து என்கிட்ட கேட்கலாம்ல ஏன்டா இவங்கிட்ட போய் கேட்டீங்க கைலிங்கரி வந்து நீங்கள் கைலிங்கரியில் இல்லை பாட்டி தான் இருந்தாம் அட்டார்னு அப்படி வச்சுக்க ஏன் தாத்தா இப்ப 2 பேரும் சண்டை போட்டு நிக்கிறாங்க யாரு பெருசுன்னு இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போ அப்படி ஒருபோதும் கலங்க வேண்டாம் என்னுடைய தந்தையாராகப்பட்ட என்னுடைய மருமகன் இருக்கிறார் அல்லவா மருமகன் கேட்கிறார் நீ என்ன சொல்ற யார் பெருசு நீ யாருன்னு நினைக்கிறேன் அது தெரியாமல் இருந்தால் சந்தேகம் என்று கேட்டேன் போயிட்டு மானம் கட்டு போயிரு தெரிஞ்சுக்காமா நல்லா இருக்காது சொல்லிவிட்ட நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டேன் அது முன்ன போகுது அம்மா சாமி கடவுளே எனக்கு ஒரு சந்தேகங்க ஏங்க நீங்க கடவுள் சிவபெருமான் நீங்க கடவுள்னு சொல்லிட்டு நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சு வரி 5000 10,000 வரி வச்சு எங்க கோயிலுக்கு 40,000 வரி வச்சு இவ்வளவும் பண்ணி வரி கட்ட முடியாம பொண்டாட்டியும் புடிச்சனும் சண்டையை போட்டு மயத்தை புடிச்சு இடிஞ்சுக்கிட்டு குடிக்கு வரி கட்ட வேண்டாம் முண்டியா அப்படின்னு ஏன் பொண்டாட்டி என்ன கேட்டு உண்டுமா கட்டேன் அப்படின்னு நான் சொல்லி ஏகப்பட்ட சண்டை மேல சண்டை போட்டு உங்களுக்கு கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சு நாங்க சாமி சாமின்னு கும்பிட்டா நீ சாமி 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு நீ ஊருக்குள்ள நான் தான் சிவபெருமான் அனைத்து மக்களுக்கும் உயிர் கொடுத்து உணவளிக்கிறேங்க நீ சாமியா சாமியா 1ஆம் நம்பர் பித்த புட்டியா என்ன கேக்குறான்னு பாருயா அவன் நீங்க எல்லாம் கூத்திய வச்ச சாமி நான் கும்பிடுறோம் மாமெல்லாம் ரெஞ்சில பெட்டுத்த போட்டு அல்லல்லிய பறக்க பெட்டு படுத்தாமே கடவுள்ரா அவங்க வாடிங்க
இது ரெண்டுக்கு ஒரு முடிவு தெரியாத உண்மையா நான் கூட பழைக்க மாட்டேன். உண்மைதான். அந்த மாதிரி தெரியுது, அந்த மாதிரி தெரியுது. என்னடா உண்மைதான்? பதில் சொல்லிட்டு போ. என்னுடைய தந்தையார் இடத்துல போலாம். ஏய் வாடிங்க. ஏய் பாருங்க. ஏய் பார்வதி, பார்வதி, எனக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. வா. யார்கிட்ட? நம்மளுடைய மருமகன் இருக்கிறான்ல பிரம்மா, ஆமா. அவன் கிட்ட போனா முடிவு சொல்லி விடுவானமா. வாங்க போலாம். யார் போறது முதல்ல? வாங்க நான் போலாம். போவேன். எங்க? சத்தியலோகம். சத்தியலோகம். வாங்க போலாம். மறுபடியும் பண்ணிட்டு போலாமா? வாங்க போலாம். வா போலாம். வாங்க போலாம். அப்பா, பிரம்மதேவா. இப்போதோ. மகனே, நலமாகட்டும். பிரம்மா, நலமா? நலமா இருக்கின்றேன் பிரம்மா. மருமகள் எங்கே? நலமாக என் இருப்பாய். மகள் எங்கே? உன் மகள் அதாவது அனைப்படி வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றாள் யாகசாலையில். அண்ணந்தனமே மாட்டிக்கொண்டாயே. என்ன மாமா சொல்கிறீங்க? இவ்வுலகில் ஒரு கேள்வி. அப்படியா? சிவனுக்கு 2 மனைமார்கள், கங்கை சக்தி. இந்த இருவரில் எவள் பெரியவள்? வணக்கம். உங்கள் கேள்விக்கு பதில் வேண்டுமா? உலகத்தில் நான் தான் பெரியவளா அவள் பெரியவளா? சக்தி பெரிதா கங்கை பெரிதா அப்படின்ற கேள்வி. இந்த சக்தி தான் பெரியவள். அப்பொழுது இல்லை இல்லை கங்காதேவி தான் பெரியது. சரி, இப்ப இறுதியான ஒரு தீர்ப்பு. இறுதியான ஒரு தீர்ப்பு. இறுதியான ஒரு தீர்ப்பு. சக்தி பெறுதா அல்லது கங்கை பெறுதா? இதுதான் வாக்குவாதம். இதை நான் சுலபமாக முடித்து விடுகிறேன். தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது வேகமாக. சரி, அதிலே மீன்கள்லாம் துள்ளி விளையாடுகிறது அல்லவா? மீன்கள்லாம் துள்ளி விளையாடுகிறது. ஆனால் தண்ணிக்காக வேண்டிதான் மீன் விளையாடும். மீனுக்காக தண்ணி வாழ வேண்டியதே இல்லை. இதுல யாரு தண்ணி எது மீன் கேக்குறீங்க? இந்த அதாவது மீன் தான் இங்கே, தண்ணி தான் இங்கே, மீன் இங்கே. அதனால தண்ணி தான் பெருசு. மடையனே இல்லை, நான் பிரம்மதேவன். பிரம்மதேவன் மடையன் அல்ல. சக்தி லோகத்தை ஆள்பவர், படைக்கும் பொறுப்பை ஏற்றவன் பிரம்மதேவர். உன்னிடம் நான் நியாயம் கேட்டு வந்தது என்னுடைய தவறுதான். பெண்மோகம் கொண்டவன் நீ. என் தந்தை யாரா? உண்மைதான். எப்படியா? எப்படி? சக்தி முதலாக ஆதிசக்தியாக நான் வடிவெடுக்கும் பொழுது முதலாக இந்த பிரம்மதேவனை தான் இவ்வுலகில் முதலாக நான் படைத்தேன். உலக ஜீவராசிகளை படைக்க வேண்டும் என்பதற்காக முதலாக ஒரு பெண்ணை படைத்தால் இந்த பிரம்மதேவன். அந்த பெண்ணுடைய அழகிலே மதிமயங்கி அந்த பெண் மீது மோகம் கொண்டு பெண்ணை துரத்தி கொண்டு ஓடினார் இந்த பிரம்மதேவன். உண்மைதான். அந்த பெண்ணாகப்பட்டால் அம்மா அபயம் என்று என்னுடைய பாதத்தில் விழுந்தாள். கடமையை மீறிவிட்டாய் பிரம்மதேவா, இனிமேல் நீ வாழ்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி என் நெற்றி கண்ணால் இவரை சுட்டு நான் சாம்பலாக்கினேன். மும்மூர்த்தி தேவர்களை இருவர் பார்த்தார்கள். சாமி, இவ்வுலகில படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மும்மூர்த்தி தேவர்கள் இல்லை என்றால் இந்த அகில உலகம் கிடையாது. பிரம்மதேவனை இழந்து விட்டால் இந்த உலகை படைக்க முடியாது என்பதற்காக என்னிடத்தில் நான் முறையிட நான் பார்த்தேன். கண்ணனுடைய உந்தி கமலத்தில் தாமர தடாகம் உண்டு செய்து அந்த தாமர தடாகத்தின் மீது மீண்டும் ஒரு முறை பிறக்க செய்த இந்த பிரம்மதேவரை இவர் நியாயமானவர் என்று சொல்லி இவரிடத்தில் நியாயம் கேட்டு வந்தேன். பார்த்தாயா, அது என்னுடைய தவறுதான். நியாயம் கிடைக்கல, வாங்க அவங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவுதான். நீ பிடிச்சு சரியான நியாயம் சொல்பவர் யார்? என்னுடைய தாத்தா. இன்னொருவர் இருக்கிறார். யாரு? இடி பகவானே. இவருதான் சரியான தீர்ப்பு சொல்லுவார். எல்லாரும் நல்லா பாருங்க. இடி பகவான் தான் சரியானபடிக்கு தீர்ப்பு சொல்வார். இடி பகவான் வாங்க. நல்லா வெள்ளை சொல்லி வந்துருக்கிறேன். என்னப்பா விஷயம்? அம்மா கூப்பிடுது பாரு. சுபாஷ் எடுத்து கொடுங்க. சக்தி நான் பெருசா இல்ல கங்கை அவள் பெரியா? சொரியாமல் சொல்லு. சக்தி பெரிதா இல்ல கங்கை பெரிதா? தண்ணி 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 என்னப்பா தண்ணி வருமா? தண்ணி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீரின்றி அமையாத உலகு. தண்ணி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆக அந்த கங்கை தான் பெரியவளா? கங்கை தான் பெருசு. என் முகத்துல முழிக்காத போய்விடு. இடி பகவானுக்கு இடியா அருமையா இருக்கிறது. அடுத்து ஒரு இருக்கிறார் குபேரன். குபேரன் வா. தேவடிய பாருடா, அவன் உட்கார மண்ணுங்கறா. கங்கா தான் பெருசுன்னு. இங்க வா, இங்க வாடா போட்ட வாயா. அவளை வச்சிருக்கறனால அவ தான் பெருசுங்கற நீ.
சொல்லுவாங்க போ. கங்கை நான் சக்தி நான் பெரியதா இல்ல கங்கை அவள் பெரியதா? கங்கை தான் பெருசு. அடுத்தது இந்திரன் இருக்கிறார். இந்திரன் தம்பி, இந்திரனுடைய மகன் சித்திரசேனன். சித்திரசேனன் என்னாச்சு? என்ன சண்டையா இருக்குது? சக்தி நான் பெரியவளா இல்ல கங்கை அவள் பெரியவளா? கங்காத பெருசு, கங்காத பெருசு, கங்காத பெருசு. யார் பெருசு? கங்காத பெருசு, கங்காத பெருசு, கங்காத பெருசு. பாவம் பெருசு கட்டி அடுத்தபடியா ஒருவர் இருக்கிறார். யாரு? வாயு பகவான். யாரு? நாம் பெரியவர். வாயு பகவான் எடுத்து கேளுங்க. என்னப்பா ஐயா, சரியா எடுத்து கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி பொம்பளை சண்டைக்கு நான் போறதில்ல. எது பெருசாலும் வச்சுக்கிட்டோம். கேளு, கேட்டுதான் பாரு. நீங்களே இப்படி சொல்லிட்டு எப்படிங்க? என்னது? கங்கை தண்ணி அவ பெருசா இல்ல அந்த கங்கைக்கே சக்தி தரவ நான் பெருசா? தண்ணி பெருசா வேற ஏதாவது பெருசாங்கறியா? சக்தி பெரு தண்ணியில இருக்கு இல்ல கங்கை சக்தி நான் பெருசா? என்னங்க ஏதாவது தெரியுதா? தெரியுச்சு. சொல்லிடுவார். சரியா இருக்குதுவார். கரெக்ட்டமா? ஆயத்தம் சொல்லியா? நீ சொன்னது கரெக்ட்டமா? எப்படி? பெருசுதானா? தூக்கு வர மாதிரி இருக்குது. வேணா தூக்கிட்டு வந்து சொல்றேன். இல்ல இல்ல இப்பவே சொல்லிருக்கேன். இப்ப சொல்லட்டுமா? அதுல பார்த்தா இப்படி இருக்குது, இதுல பார்த்தா அப்படி இருக்குது. சொல்லிடுவாரு. இல்லங்கண்ணே, எதுங்க? அதாவது கங்கை பெருசா சக்தி பெருசா? அதேதான் அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. ஓ, இதுதான் கேள்வியா? சரி சரி. அப்படின்றால் கங்கைதான் என்ன பெரிதாக இருந்தாலும் உடம்புல சக்தி இருந்தால் தானே கங்கை எடுக்க முடியும். அப்படி சரியான பதில். இன்னும் பதில் சொல்லல. சொல்லுங்க. அதனால பரவாயில்லை. இப்ப என்ன சக்தி தான் பெருசுங்கிறீங்களா? ஆமாங்க, பெருசாகி போச்சு. பெருசாகி போச்சா? ஓ, இவர் அடி சக்தி பெரியது. பெருசுதான். இன்னும் மறுபடியும் நீங்க யோசிக்கிறீங்களே. அங்கதாங்க இருக்குது பகவானே. மனசுல ஒண்ணு வச்சு வெளியே பேசக்கூடாது. இல்லைன்னா அந்த தண்ணியை மோந்து கூட குடிக்க முடியாது. குடிக்க முடியாது. சொல்லுங்க அவர்கிட்ட. நீ திரும்பி அந்த பக்கம் நில்லு. இப்ப சொல்லுங்க. ஏங்க இப்ப சொல்லுங்க. ஏய், திரும்பி நின்று எந்த பக்கம்? அவரே பாத்துட்டு சொல்றேன். திரும்பி நின்று நீங்க உண்மையை சொல்லுங்க. அதாவது பகவானே, வருத்தப்பட்டுக்க வேண்டாம். நான் வருத்தப்படல. இப்ப நான் சாப்பிட்டு இருக்கிறேன். என்னது? ஹோட்டல்ல போய் வீட்டுல சாப்பிடுறேன். வயித்தால போயிருச்சு. சரி, தண்ணியில என்ன சாமி பண்ண முடியும்? கல்லெடு தொடச்சு மண்ணு மாதிரி அப்பீட்டே போக முடியும். அதனால தண்ணி தான் பெருசு. ஓ, சக்தியோட கங்கை தான் பாத்தியா? அந்த தண்ணி தூக்கத்துக்கு சக்தி கொடுக்கறது யாரு? தேவையில்ல. சக்தி தான் பெருது. அப்ப சக்தி தானே? சக்தி தான் பெருசு. தண்ணி ஆமா, அது பார்த்தா பொச்சுக்கோ காஞ்சி போயிருமே, இது ரொம்ப போயிருமே. சரி விடு. அந்த மரப்புல மேல ஏறி உட்காந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போனா முடிஞ்சு போச்சு. தண்ணி தேவையில்ல. சக்தி தேவையில்ல. சக்தி தேவையில்ல. சத்துல எப்பறம் நடந்து தேய்ச்சிட்டு போறது போச்சுல. நீங்க கேட்ட கேள்வியில ஒரு பைத்தியமா வேண்டாம் விடுங்க. நான் வெளிய போடுவாங்க. நீதி நான் ஒருவர் இருக்கிறாரு. நீ சொல்றியா? மாமா, நீங்க இவ்வளவு நேரம் போராட மாட்டே கிடக்குறீங்க. இப்ப நான் ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் பாரு. ஐயோ, அருவே. சக்தி பெருசா கங்கை பெருசா? சத்தியும் பெருசு இல்ல, கையங்க வைக்காம சரி விடுங்க. சக்தி பெருசா கங்கை பெருசா? இதானே. சத்தியும் பெருசு இல்ல, கங்காவும் பெருசு இல்ல, எங்க கொள்ளக்கார மாமா புலல்தான் பெருசு. எங்க அண்ணன் நீலிமானு எங்க அண்ணன் கிட்ட இப்பயே நான் போறேன். அண்ணன் பரந்தாம இடத்தில் நான் தான் போவேன். நான் தாண்டி எங்க அண்ணன் போவேன். நான் தாண்டி போவேன். நான் தாண்டி போவேன். எங்க அண்ணன் கிட்ட நான் தாண்டி போவேன். அது தாண்டி முதல்ல போவேன். அறுப்பெடுத்த முட்டைங்களா? ஏன் அண்ணன் கிட்ட போறீங்க? கோமல் நான் இருக்கல, வா போலாம். நீதி கேட்கறதுக்கு சங்கு துபாவரை ஆண்டு வரக்கூடிய எம்பெருமாள் மாயக்கண்ணன் சபைக்கு வரும்